அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான இறால் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அரை கிலோ இறால் எடுத்துக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேங்க. அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கலாங்க. தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடைசியாக உப்புனா கரெக்டாக இருந்தான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. இந்த இறால் தொக்கு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச இறாலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இறால் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. நான் அரை டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும்னு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காரம் வேணுனாக்கா, எக்ஸ்ட்ராவாக வேணுனாக்கா அரை ஸ்பூன் இன்னும் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரை ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலா போட்டால் இன்னுமே டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. வேகட்டும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா தண்ணினா சுண்டி எண்ணெய்னா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கெட்டியாகும் போது அடி பிடிக்கும். அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க சொல்கிறேன். பாருங்கள், தண்ணினா நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க. நம்மளுடைய சுவையான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி போட்டு இறக்கணுன்னா நம்மளுடைய சுவையான இறால் தொக்கு ரெடிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே 1/2 லெமன் புளிஞ்சு விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.